விலையில்லா அரிசியோடு பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் 1 கிலோ வழங்கப்படும்னு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பற்றி மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். 2026 தேர்தலில் எடப்பாடி ஐயா வந்தா இலவச அரிசி வழங்குறேன்னு சொல்லி அது கூட தேர்தல் அறிக்கையா பருப்பும் எண்ணெய் வழங்கி இலவசமாக வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஜெயிச்சு இதெல்லாம் இலவசமாக கொடுத்தா எல்லா பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி இலவசமாக போடுறத கூட ஒரு கிராம் பருப்பு எண்ணெய் இது எல்லாமே இலவசமாக தர்றாங்க. மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் அம்மா ஆட்சி தொடர்ந்து வரணும், நல்லபடியாக வரணும், மக்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். வருஷத்துக்கு 4 சிலிண்டர் கொடுத்தாங்க. இப்போ சிலிண்டர் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அரிசி ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஆயில் அத்தனையும் கொடுக்குறக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது இன்னும் மேலும் மேலும் அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு வரவேற்பு தான் சார். இது பரவாயில்ல. எந்த ஒரு அதாவது இதெல்லாம் தேர்ந்தெடுத்த வாக்குறுதி தான், நல்ல வாக்குறுதி. மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தான் இது. அதேமாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. நல்ல அதான் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வாக்குறுதிகளும் நல்ல ஒரு வாக்குறுதி. ரொம்ப நல்லது தான் சார். குடும்ப தலைவிகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் தான், அத்தியாவசியமான பொருள் தான். சமையல் எண்ணெய் தோரம் பருப்பு ரெண்டுமே முக்கியமான ஒரு பொருள் தான். அதேமாதிரி மகளிருக்கும் 2000 ரூபா ஏற்றி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. குடும்பத்துக்கு 10,000ன்னு சொல்லியிருக்காரு. அது நல்லது தானே, எல்லாருக்குமே நல்லது தான் லேடிஸுங்களுக்கு. மக்கள் குரல் பகுதியில பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.